தந்தி நேயர்களுக்கு வணக்கம். அசட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் வழங்கும் +2க்கு பிறகு என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூட அசட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட CEO டாக்டர் முகமது ரிஸ்வான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சார் வணக்கம். சார் சார் இன்னமும் கூட நிறைய மாணவர்களுக்கு +2க்கு அப்புறம் என்ன கோர்ஸை டிசைட் பண்ணுறது அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை. அவங்களுக்கு ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு முதல்ல சொல்லிடலாம். அதாவது ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது நிறைய இன்றைக்கி கோர்சஸ் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரக்கூடிய படிப்புகள் அப்படிங்கிறது சொல்லலாம். இன்னும் ஒரு சில படிப்புகள் ஒரு கிராஜுவேட் முடிச்சுட்டு திரும்ப ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுற மாதிரி ஒரு சில கோர்சஸ் இருக்கும். ஒரு சில கோர்சஸ் பார்த்திங்கன்னா அந்த யூஜிக்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்கும். பட் இந்த ஹையர் எஜுகேஷன் செலக்ட் பண்ணக்கூடியதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 ஒரு இந்த ஸ்கூல் எஜுகேஷனுக்கும் ஹையர் எஜுகேஷன், அதாவது காலேஜில் படிக்கக்கூடியதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது ஸ்கூலில் படிக்கக்கூடிய இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் பேஸ்டு, அவங்க ஒரு கெப்பாசிட்டி எதுக்கு, வெதர் தேர் ஃபிட் ஃபார் இன்ஜினியரிங், வெதர் தேர் ஃபிட் ஃபார் மெடிக்கல் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியது. மேத்ஸில் என்ன மார்க் எடுப்பாங்க, பயாலஜியில் என்ன மார்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணியே ஒரு படிச்சுட்டு வரக்கூடியதை பார்க்கலாம். இது ஆஃப்டர் தேட் ஒரு ஸ்கூலுக்கு அப்புறம் ஒரு காலேஜில் போய் அவங்க படிக்க விரும்புகிறதுங்கிறது ஒரு ஜாப் அவங்க தே ஆர் கோயிங் டு லேர்ன், ஒரு வேலையை கற்றுக்க போகிறாங்க, ஒரு வேலையை தெரிஞ்சிக்க போகிறாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு லைஃப் லாங் அவங்களுடைய ஒரு ப்ரொஃபஷன் சொல்லலாம். அவங்களுடைய இமேஜை பில்ட் பண்ணக்கூடியது, அதாவது அவங்கள இந்த சொசைட்டிக்கு அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன், அவங்க யார் அப்படிங்கிறத வெதர் ஹிஸ் இஸ் எ டாக்டர் ஆர் இன்ஜினியர் என்ன அப்படிங்கிறத ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் காலேஜில். அப்போ உங்களுக்கு ஒரு ஹையர் எஜுகேஷனை செலக்ட் பண்ணக்கூடியதில் இன்னமும் ஒரு சில பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீட்டெயில்டு ஒரு திங் ஒரு அனலைஸ் பண்ணாமல் ஒரு ஹையர் எஜுகேஷனை செலக்ட் பண்ணக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அவங்க என்ன படிக்க விரும்புகிறாங்களோ, என்ன கோர்ஸ் எடுத்து படிக்க விரும்புகிறாங்களோ, அதில் என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு பிஇ மெரைன் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு ஏவியேஷன் ஸ்டடீஸ் எடுத்து படிக்க விரும்புகிறாங்க அப்படின்னா அதில் என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், தியரி எப்படி இருக்கும், ப்ராக்டிகல்ஸ் எப்படி இருக்கும், அவங்க எந்தளவுக்கு ப்ராக்டிக்கல் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த டிகிரியில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது. அதுமாதிரி ஸோ என்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தென் அவங்க நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படி இருக்கும், அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் நேச்சர். ஏன்னா ஒர்க் நேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுக்கு ஒரு சில ஸ்டடீஸ் ஒரு ஆன் ஜாப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு ஆன் டேபிள் ஒர்க்காக இருக்கலாம், மேபி ஆர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு மிஷின்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி கோர்சஸ் இருக்கலாம். அப்போ இந்த நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படி இருக்கும், ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆனால் நிறைய மாணவர்கள் இதை அதாவது ஒரு திங்க் பண்ணுறதே இல்லாத ஒரு ஏரியா. நம்ம என்னவாக ஒர்க் பண்ணுவோம்னே தெரியாது. அந்த கோர்ஸ் டைட்டில் மட்டும்தான் தெரியும், அந்த கோர்ஸோடைய ஹெட்டிங் மட்டும்தான் தெரியும். அதை வச்சு அந்த படிப்பை செலக்ட் பண்ணுறத நம்மளால் பார்க்க முடியும். தென் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் இதை படித்தா வேலை கிடைக்குமா. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வெதர் ஒரு கேம்பஸ் ட்ரைவில் கிடைக்குமா, ஒரு ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூவில் அந்த ஜாப் நமக்காக வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. தென் சேல்ரி, ஒரு ஸ்டார்டிங் சேல்ரி எப்படி இருக்கும், அதோடைய ஃப்யூச்சர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸ் எப்படி இருக்கும், ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இந்த ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வச்சுட்டு ஒரு ஸ்டடீஸ் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகக்கூடிய பதில்கள் கிடைக்கிது அப்படிங்கும்போது தாராளமாக அந்த ஸ்டடீஸை எடுக்கலாம். என்னென்ன அடிப்படையில் ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணுன்றதை தெளிவாக சொன்னீங்க. சிலர் என்ன படிக்கலான்றதை டிசைட் பண்ணியிருப்பாங்க, பலர் எங்கே படிக்கிறன்றதில் குழப்பத்திலும் இருப்பாங்க. அந்த வகையில் காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணலாம்? எஸ், அதாவது இந்த காலேஜ் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா படிப்பு, ஏன்னா இன்றைக்கி 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். ஒன்று சரியான படிப்பாக இருக்கணும், அது சரியான இடத்துல படிக்கணும். ரொம்ப அதாவது ஒரு ஸ்டடீஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு பேருக்காக அப்படிங்கிறது, ஒரு பெருமைக்காகவா, ஒரு பேருக்காக ஒரு டிகிரி அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம படிக்கக்கூடிய படிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கணும், நம்மளோட வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம பேரண்ட்ஸ் மெயினாக எதிர்பார்க்கிறது அதுதான். ஸோ அவங்களுக்கு நமக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கல, நம்ம படிக்கலை, பட் எப்படியாவது நம்ம பசங்களை படிக்க வச்சிடணும். அது எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் பரவாயில்ல, மேபி ஒரு பேங்க் லோன் வாங்கி கூட படிக்க வச்சிடணும். பட் அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்யூச்சர் க்ரோத் நல்லாயிருக்கும், ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது.
இதில் இந்த அதாவது சார் கேட்ட மாதிரி கோர்ஸ் ஓகே சார், காலேஜ் ஹவு டு செலக்ட். ஏன்னா இந்த காலேஜ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வெதர் இன்ஜினியரிங் ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் எந்த டிகிரி எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு ஒரு நியர்பை வந்து அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நியர்பை வந்து காலேஜ் இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். பட் அதே ஒரு சில படிப்புகளுக்கு வந்து இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்புகளுக்கு எல்லாமே காலேஜஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரேராக இருக்கும். மேபி வந்து நீங்கள் சிட்டிஸில் படிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா அவங்க எந்த மாவட்டம் அந்த மாவட்டத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போய் ஹாஸ்டலில் இருந்து படிக்கிற மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். அப்போ இந்த காலேஜ் செலெக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு பேரளவுக்கு இந்த படிப்பு இங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்காக எடுக்காமல், அங்கே அதாவது அப்ரூவல் ஒரு இது இருந்தாலுமே அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, இயர் அரவுண்டு வந்து அவங்க எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுறாங்க, எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, இப்போ வந்து எந்த ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலுமே ஒரு கான்ஃபரன்ஸ் ஆர் ஒர்க் ஷாப் ஆர் வந்து ஒரு கல்ச்சுரல்ஸு எனிதிங் ஒரு அகடமிக் ஓரியன்டாவோ இல்லை நான் அகடமிக் ஓரியன்டாவோ எந்த மாதிரி இருந்தாலுமே இப்போ எல்லாமே சோசியல் மீடியாவில் அவங்க அப்டேட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த கல்லூரிக்குன்னு ஒரு பேஜ் இருக்கும் சோசியல் மீடியாவில், எல்லா இதுலேயும் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த பேஜஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து தே ஆர் அப்டேட்டிங். அப்போ இந்த அப்டேட்டிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 1 இயர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஜூலையில் அகடமிக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஜூலை டு ஏப்ரல், அப்போ அந்த 10 மந்த் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சோசியல் மீடியாவில் போய் வி கேன் வெரிஃபை. நம்ம ஃபோன்லேயே நம்ம பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணலாம். இதே ஒரு சில இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இயர் அரவுண்ட் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பெருசாக பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அட்மிஷன் டைமிங்கில் மட்டும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை வந்து மெயினாக ஈஸியாக வெரிஃபை பண்ணக்கூடியது. நம்ம நேரில் போக தேவையில்லை, நம்ம வீட்டில் எங்கே இருக்கோமோ அங்கே இருந்துகிட்டே நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து இந்த வெரிஃபிகேஷன் பண்ணலாம். ஒன் திங். தென் வந்து எந்த கோர்ஸ் படிக்க விரும்பினாலும் அது எந்த காலேஜாக இருந்தாலும் நேரில் போய் பார்க்கணும். ஸோ டைரெக்டாக நேரில் போய் வெரிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா டைரெக்டாக நேரில் போகும்போது மேபி அங்கே இப்போ கரண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட நம்ம சந்தித்து பேச முடியும். ஸோ இங்கே எப்படி இருக்கும், இங்கே ஜாயின் பண்ணலாமா, என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, நிறைய சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து அது உண்மையா அப்படிங்கிறத நம்ம வந்து டைரெக்டாக போனால் வந்து ஸோ இங்கே கரண்ட்டாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயே நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ கரண்ட்டாக படிக்கக்கூடிய மாணவர்கள் போய் சொல்ல மாட்டாங்க, என்ன உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. அதை வெரிஃபை பண்ணலாம். தென் அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் நம்ம பார்க்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கணும், மெயினாக பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை செக் பண்ணணும். இந்த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறது வந்து எவ்ரி இயர் வந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். இதெல்லாம் வெரிஃபை பண்ணி தான் காலேஜை செலக்ட் பண்ணக்கூடியது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். மேபி இதெல்லாம் வெரிஃபை பண்ணாமல் வந்து ஒரு எதிர்பார்ப்பில் வந்து ஒரு காலேஜ் நியர்பையாக இருக்குது, பக்கத்தில் இருக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களில் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க, மேபி அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் வெரிஃபை பண்ணாமல் அந்த ஒரு இன்ஸ்டியூஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இன் ஃப்யூச்சரில் வந்து ஏன்டா இங்கே ஜாயின் பண்ணோம், ஒரு 1 இயரில் இங்கே போதும், திரும்ப செகண்ட் இயருக்கு வேறு ஏதாவது இன்ஸ்டியூஷனில் போய் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணக்கூடிய மாணவர்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகே சார். அடுத்ததாக அசட் காலேஜ் பற்றி சொல்லுங்கள். என்னென்ன கோர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க? குறிப்பாக வழக்கமான கோர்சஸ்லாம் இல்லாமல் இன்னோவேட்டிவ் கோர்சஸ் ஏதாச்சும் இருக்கா? அது இருந்தாலும் அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து அசட்டில் வந்து இப்போ நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய துறைகள் எல்லாமே வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். அதாவது உங்களுக்கு 2 ஏரியா நம்ம இதை பிரிக்க முடியும். எப்படின்னா ஒரு சில கோர்சஸ் வந்து படிச்சுட்டு மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, வேலை வாய்ப்புகள் இல்லை, அதாவது சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருக்கும். பட் இது ஒரு சில படிப்புகளுக்கு பார்த்திங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அதுக்குண்டான சப்ளை இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம அசட்டில் வழங்கக்கூடிய கோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அகடமிக் இயர்க்கே வந்து ஒரு சில ஆயிரம் கணக்கான மாணவர்கள் மட்டும்தான் வந்து வெளியில் வர்றதை நம்ம பார்க்க முடியும். இதே மற்ற அதர் கோர்சஸ்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து வெளியில் வர்றாங்க. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கக்கூடிய டிகிரிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்அவாய்டபுள்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு ஜாபுக்கு போகும்போதோ இல்லை இன்டர்வியூ ட்ரை பண்ணும்போதோ இதை வந்து தவிர்க்க முடியாதது. அதாவது இது தேவையில்லை, இது ஏன் படிச்சிங்க, இது வேலைவாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏரியாவே இல்லாமல் ஒரு குளோபல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லையுமே அதிகமாக வேலைவாய்ப்புகள் தரக்கூடிய துறைகளை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து முக்கியமான ஒரு சில துறைகள் வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், தென் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், ஏவியேஷன், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், தென் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், பேங்கிங், ஃபினான்ஸ். ஸோ இந்த மாதிரி கோர்சஸில் வந்து
யூஜி அண்ட் பிஜி. ஸோ யூஜி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு +2 முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பிஎஸ்சி கோர்சஸ். தென் வந்து ஏற்கனவே நான் பிகாமோ, பிஎஸ்சிஏ, பிஏஓ, எனி டிகிரி, நான் பிஇ, பிடெக் இந்த மாதிரி எனி டிகிரி முடிச்சிருக்கேன், நான் வந்து ஒரு எம்பிஏ பண்ணணும், எம்எஸ்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு வந்து எம்பிஏ ப்ரோக்ராம், மாஸ்டர் ப்ரோக்ராம். ஸோ இதில் இந்த மாஸ்டர் ப்ரோக்ராம் அப்படிங்கும்போது இதில் எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், then MBA Business Analytics, then Industry Integrated MBA. இந்த Industry Integrated MBA அப்படிங்கிறது எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் கவர் ஆகும். ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், ஈவன் தோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். ஸோ ஒரு மல்டி ஸ்கில் பர்சனாலிட்டியாக ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியும், இதை மட்டும் படித்தா போதும் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் எங்கே வேணாலும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகக்கூடிய மாதிரி டிகிரிஸை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த பர்பஸ்னால தான் வந்து எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா ஒரு 99% வந்து அசட்டில் வந்து பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து அச்சீவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே சார், இந்த நேரத்தில் நம்ம கூட ஒரு காலர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மதுரையிலேருந்து கிருத்திகா ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிருத்திகா வணக்கம், உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கிருத்திகா மதுரையில இருந்து கால் பண்ணிருக்கேன் சார். நான் 12th வந்து 352 எடுத்திருக்கேன் மார்க். வீட்ல என்னன்னா பிகாம் கோர்ஸ் எடுக்க சொல்றாங்க. நான் இப்ப டிவி ஷோ லைவ் ப்ரோக்ராம் பார்த்துட்டேன். இப்போ இன்னோவேட்டிவ் கோர்ஸா இருக்கு. ஸோ நீங்க சொன்னீங்களா ஏவியேஷன், லாஜிஸ்டிக்ஸ், சேஃப்டி, இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா எனக்கு என்ன ஸ்கோப் சார் இருக்கு? ஓகே, நீ குரூப் என்னமா சொன்னீங்க 12th? பயோமேக்ஸ் எடுத்திருக்கேன் சார். ஓகே, குட். ஆக்சுவலி வந்து இந்த கோர்சஸ் இப்போ உங்களுக்கு ஏவியேஷன் அப்படிங்கிறதுமா ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஒரு கேபின் க்ரூ ஆகணும், ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகணும், இல்லை ஏர்போர்ட்டில் ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணணும், இல்லை ஏர்போர்ட் அத்தாரிட்டிலே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏவியேஷன், ஏர்லைன், ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் டிகிரி எடுக்கலாம். ஸோ இதில் இன்னும் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கேர்ள்ஸ்க்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில் ஒரு பிபிஏ டிகிரி ஆஃபர் பண்ணுறாங்க. பிபிஏ, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங். ஸோ அந்த டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கேர்ள்ஸ்க்கு வந்து 100% வந்து ஒரு சூட்டபிளான ஒரு டிகிரி. என்னென்னா ஒரு ஆஃபீஸ்லேயே நீங்கள் ஒரு ஆன் டேபிளில் ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், உங்கள் ஏரியாவிலே உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ் ஓரியன்டாக நீங்கள் அதில் லேர்ன் பண்ணுவீங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ், தென் இ-காமர்ஸ், இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து அதில் கவர் ஆகும். தென் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஸ், ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், இந்த காமன் சப்ஜெக்ட்டுமே அந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ ஒரு பிபிஏ நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் முடிச்சுட்டு கூட ஃபர்தராக யூ கேன் டூ ஒரு எம்பிஏ ப்ரோக்ராம் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த 3 இயர்ஸ் நீங்கள் ஜாபுக்கு போகிறதுக்கு, ஒரு கேம்பஸ் இன்டர்வியூலேயே பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு வந்து இந்த 3 இயர் டிகிரியே, இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கே வந்து போதுமானதாக இருக்கும். நீங்கள் திரும்ப ஒரு மாஸ்டர் படிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு படிக்கிற அளவுக்கு சப்ஜெக்ட்ஸ் இருக்காது. நிறையா ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நிறையா டெவலப் ஆவீங்க. அதாவது ஒரு 3 இயர்ஸ் டிகிரிலேயே ஒரு கம்ப்ளீட் 1 செமஸ்டர் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியிலேயே ஆன் ஜாப் ட்ரைனிங் பண்ணலாம். அப்போ எந்த டிகிரி, அதாவது எந்த படிப்பு படிக்கும் போதே நமக்கு ப்ராக்டிக்கல் ஸ்கில்லை வந்து அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது, டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து 100% வந்து ஃப்யூச்சரில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். தொடர்ந்து ஈரோட்டில் இருந்து சசிகலா நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. சசிகலா வணக்கம், உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். சசிகலா வணக்கம் சார். வணக்கம்மா. சார் என் பையன் இப்போ 12th முடிச்சிருக்கான். ஓகே. அடுத்து பிஇ பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க சார். என்ன மாதிரி எடுத்தால் அவனுக்கு ஃபியூச்சரில் செட் ஆகும் சார்? ஓகே. ஆக்சுவலிமா அதாவது ஒரு பிஇ அப்படிங்கிறதுக்கு வந்து பிஇ, பிடெக், இன்ஜினியரிங் ஓரியன்ட் கோர்சஸ்க்கு எப்போதுமே வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். பட் இன்ஜினியரிங் பொறுத்தளவு வந்து அவருக்கு மேத்ஸ் வந்து நல்லா வருதா, எப்போதுமே என்ன மார்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அவருக்கு இன்ஜினியரிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அதை ஜாயின் பண்ண வைக்க முடியும். ஏன்னா இப்போ உங்களுக்கு சீட் கிடைக்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனை இருக்காது. பட் என்ன டிகிரி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்கள். தென் காலேஜை சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக சூஸ் பண்ணணும். ஏன்னா இன்ஜினியரிங் பொறுத்தளவு வந்து உங்களுக்கு நல்ல டாப் காலேஜில் படிச்சிங்கன்னா எப்போதுமே வேல்யூ அதிகமாக இருக்கும். ஃப்யூச்சர் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். தென் படிக்கும் போதே வந்து எந்த அளவுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா ஒரு 4 இயர்ஸ் மட்டும் வந்து ஒரு காலேஜில் தியரிட்டிக்கலாகவே படிச்சிருக்காங்க அப்படின்னா அது 100% வேல்யூ இருக்காது. ஸோ எந்தளவுக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட் கொடுப்பாங்க, நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய காலேஜஸில் வந்து எந்தளவுக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஆன் ஜாப் ட்ரைனிங்க்கு எப்படி கொடுக்குறாங்க, ஒர்க் ஷாப், செமினார்ஸ் ஆர் கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி இதிலலாம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எந்தளவுக்கு அவங்க இன்வால்வ் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக கவனிக்கணும்.
ஏன்னா இப்போ இந்த ரிசர்ச் ஏரியாவுக்கே வந்து நிறைய மாணவர்கள் வந்து குவாலிட்டியாக இருப்பாங்க, குவாலிஃபைடாக இருக்காங்க, நல்ல திறமையாக இருக்காங்க. பட் வந்து ஒரு ஏரியா இன்ட்ரடியூஸ் ஆகாமலே நம்ம கடைசி வரை போகக்கூடியதை வந்து பார்க்க முடியும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற வாய்ப்புகள் கிடைக்காமே இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து நீங்கள் நம்ம நிறையா பார்க்க முடியுது. பட் அவங்களுக்கு ஒன்ஸ் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்னு ஒரு ஏரியா இருக்குது, இது இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி ரிசர்ச் பேப்பர் நீங்கள் எழுதணும், இந்த மாதிரி பப்ளிகேஷன், இது ரெலவெண்ட்டாக என்ன க்ரோத் இருக்குது, என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி தெரியப்படுத்தக்கூடிய மாதிரி கல்லூரிகளை வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் இன்ஜினியரிங் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேத்ஸ் அவருக்கு எந்த அளவுக்கு வரும், நல்லா குவாலிஃபைடாக இருப்பார், எப்போதுமே வந்து ஒரு 90% வந்து மேத்ஸ் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். இது ஒரு சைடு. இது அல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது இப்போ எல்லோரும் ஜென்ரலாக காமனாக வழக்கமாக எடுக்கக்கூடிய ஒரு பிகாம் ஆர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் முடித்த உடனே வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதிரி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய துறைகள், படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய துறைகள் மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இனோவேட்டிவாக படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படும் போது இப்போ நம்ம காமனாக இந்த ப்ரோக்ராமில் வந்து பேசக்கூடிய துறைகளான இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், ஏவியேஷன், இதே நீங்கள் செக் பண்ணுங்கள் எதுக்கு என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத. இந்த இன்ஜினியரிங் இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டை நம்ம கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிகிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங்கை விட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஒரு 3 years டிகிரி தான். பட் ஒரு பிஇ படித்தவங்களுக்கு, பிடெக் முடித்தவங்களுக்கே வந்து அவங்க ஒரு ஆஃபீஸராக ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்டடீஸுமே நீங்கள் எதை படிக்கிறாங்களோ அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டிகிரி வந்து கோர்ஸ் ஒன்று தான், பட் பல்வேறு துறைகளில் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஒரு இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரி, ஆயில் ரெஃபைனரிஸ், ஷிப்பு, ஹார்பர், ஏர்போர்ட், பவர் பிளான்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், மெரைன், இந்த மாதிரி எல்லா துறைகள்லையுமே ஒரு ஹெச்எஸ்சி ஆஃபீஸர், ஹெச்எஸ்சி இன்ஜினியர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து அவங்க ஒர்க் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஒரு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே வந்து ஒரு லேக்ஸில் சேலரி வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் வந்து அந்த துறையில் நிறையா இருக்குது. அடுத்ததாக திண்டிவனத்துலேருந்து கோபால் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கோபால், வணக்கம் கோபால், உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். குட் மார்னிங் சார். நான் திண்டிவனத்துலேருந்து கோபால். என்னோட தம்பி வந்து இப்போது 12th எக்ஸாம் எழுதியிருந்தாங்க, 280 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க சார். ஸோ அவங்களுக்கு கேட்ட மாதிரி இந்த கோர்ஸ் ஏதாச்சும் ஃபிட் ஆகுமா? ஸோ மார்க்கும் கம்மி தான், ஆனால் இந்த படிப்புலாம் அவங்க எடுத்து படிக்க முடியுமா? உடனே வேலை கிடைக்குமா? ஓகே, குட். நல்ல கொஸ்டின் இது ஆக்சுவலி. ஏன்னா இந்த மார்க் கம்மி தான், இந்த மாதிரி கோர்சஸ் எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறது. பட் மார்க்கு அப்படிங்கிறது வந்து ஒரு நீ ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய தடை கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா ஒரு சில மாணவர்கள் வந்து ஒவ்வொரு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. ஒரு சில பேர் தியரி நல்லா பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ப்ராக்டிக்கல் நல்லா விருப்பப்படுவாங்க, ஒரு சில பேர் மேத்ஸ் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத வந்து முக்கியமாக நீங்கள் வந்து பார்க்கணும். அவருக்கு எதில் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பார்டர் மார்க்கு தான் எடுத்திருக்காங்க சார், ஒரு அவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் அப்படிங்கும்போது ஒரு டிகிரி, உதாரணத்துக்கு வந்து இப்போ லாஜிஸ்டிக்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாமே, லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் டிகிரியில் இதில் என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், வேல்யூ எப்படி இருக்கும், ஃப்யூச்சர் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும், இதில் என்ன மாதிரி வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆக்சுவலாகவே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். ஒரு ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு உங்களை மாதிரி சொல்லி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக வந்திருக்காங்க. அசெட்டில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி லெவலில் வந்து டாப் ரேங்கராக வந்துடக்கூடிய மாணவர்கள் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் ஆர்வம், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஆர்வம் இருக்கக்கூடிய துறைகளை கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லா பண்ணக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். அண்ட் ஒன் மோர் திங் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கோர்சஸ் எடுக்கலாமான்னு கேட்டிங்க, தாராளமாக எடுக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 60% வந்து நீங்கள் பாசிங் ரேஷியோ இருக்கும்போது தாராளமாக பிபிஏல லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் எடுத்து பண்ணலாம், இல்லை இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஆர் ஏவியேஷன் பண்ணலாம். இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு முக்கியமான துறைகள் ஏர் கார்கோ அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து அதில் கவர் ஆகும். அதே மாதிரி இப்போ இகாமர்ஸ் அப்படிங்கிறது இப்போ கரண்ட்டாக வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஏரியான்னு சொல்லலாம் நம்ம. அதே மாதிரி ஷிப்பிங் பிஸ்னஸ், ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே வந்து எப்போதுமே ஃப்யூச்சர் வந்து வாய்ப்புகள் வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாகிட்டு இருக்கக்கூடிய துறைகள். இப்போ நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்குது சார், ஆஃப்டர் 5 years எப்படி இருக்கும், அவன் டிகிரி முடிக்கும் போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா
அதாவது 100% நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இதை விட இன்னும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு துறைகளாக தான் அது இருக்கும். ஏன்னா என்றைக்குமே வந்து அது முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு துறைகள். உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது நம்மளால் ஸ்டாப் பண்ணவே முடியாது, டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அது. ஸோ அதில் மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது ஃப்யூச்சரில் வந்து வேல்யூ நல்லாயிருக்கும், க்ரோத் நல்லாயிருக்கும், அவர் ஓனாக ஒரு பிஸ்னஸே பண்ண முடியும். ஒரு 3 இயர் டிகிரி முடிச்சுட்டு ஒரு 5 to 10 இயர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தே கேன் ஸ்டார்ட் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதில் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதில் எம்பிஏ ப்ரோக்ராமும் பண்ணலாம். ஒரு யூஜி முடித்த மாணவர்கள் எம்பிஏல லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் எம்பிஏ மாதிரி பண்ணும்போது இன்னும் வேல்யூ வந்து நல்லாயிருக்கும். சார் +2க்கு அப்புறம் என்ன படிக்கலாம்னு பேசிகிட்டு இருக்கோம். 10th ரிசல்ட்டும் வந்துருச்சு. அந்த மாணவர்கள் வந்து +1 +2 போகாமல் வேறு ஏதாச்சும் படிக்கலாமா? அவங்களுக்கு அசட்டில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். எஸ், அதாவது 10th ஸ்டாண்டர்ட் முடித்த மாணவர்கள் வந்து மேற்கொண்டு ஒரு +1 +2 போகலை, நான் வந்து 10th ஒரு டிப்ளமா பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமாக 10th முடித்த மாணவர்கள் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் பாலிடெக்னிக்ஸில் ஆஃபர் பண்ணக்கூடிய 3 இயர் டிப்ளமா கோர்சஸ் லைக் டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமா EEE, டிப்ளமா ECE, இந்த மாதிரி டிப்ளமா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, அந்த மாதிரி 3 இயர் டிப்ளமா தே கேன் ஸ்டடி. அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா அந்த டிப்ளமா முடித்த மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் 100%. ஏன்னா பாலிடெக்னிக்கில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. ஸோ 3 இயர் டிப்ளமா முடித்த உடனே அவங்க ஜாபுக்கு போக முடியும். ஒன் திங். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா அவங்க வந்து பியில் வந்து டைரெக்டாக லேட்டரல் என்ட்ரியில் டைரக்ட் செகண்ட் இயர் வந்து ஜாயின் பண்ண முடியும் இந்த ஸ்கீம். ஸோ தே கேன் டூ MBE ஆல்சோ. இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது ஜென்ரலாக ஒரு 10th முடித்த மாணவர்கள் +1 +2 போகலை அப்படின்னா பண்ணக்கூடியது இந்த விஷயந்தான். இது அல்லாமல் வந்து இப்போ இந்த அசட்டில் கொடுக்கக்கூடிய இந்த டிகிரிஸ்லலாம் வந்து 10th முடித்த மாணவர்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு 3 இயர் டிப்ளமா இருக்குது. இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் 3 இயர் டிப்ளமா தே கேன் ஸ்டடி ஆஃப்டர் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த 10th டிப்ளமாக்கு அப்புறம் வந்து இந்த 3 இயர் டிகிரியில் வந்து என்ன பண்ண முடியும்னா அவங்க டைரக்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணலாம் பிஎஸ்சியில் 3 இயர் டிப்ளமா முடிச்சதுக்கப்புறம். ஸோ அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து ஈஸியாக கிடைக்கும். முடித்த உடனே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதை நம்ம நிறையா பார்க்க முடியும். அதாவது இண்டஸ்ட்ரீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார், ஈவன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. இப்போ நீங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு துறை. ஸோ ஒரு 2 வீலர் மேனுஃபேக்சரிங், 4 வீலர் மேனுஃபேக்சரிங், எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, அது இன்னும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனிஸ் எவ்வளோ வந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு கம்பெனிலையும் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு நியூவாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து நிறைய பார்க்க முடியும். ஸோ இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடியது பார்க்கலாம். அப்போ இந்த 3 இயர் டிப்ளமா முடித்த மாணவர்கள் வந்து அதில் ஒர்க் பண்ண முடியும். அது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுவே வந்து என்ன டிஃப்ரென்ஸ் சார் ஒரு பாலிடெக்னிக்கில் டிப்ளமா முடிச்சு போகிறதுக்கும் வந்து இல்லை சேஃப்டியில் டிப்ளமா முடிச்சு போகிறதுக்கும் வித்தியாசம் என்னென்னா இது கொஞ்சம் படிக்கிறது ஈஸியாக இருக்கும், அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மேபி மேத்ஸ், ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்தளவு இந்த 3 இயர் டிப்ளமா முடித்த மாணவர்கள் ஒரு இன்ஜினியரிங் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து ஒரு ஆஃபீஸராக ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏவியேஷன்லேயுமே உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் டிப்ளமா இன் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு 10th முடித்த மாணவர்கள் ஒரு 2 இயர் டிப்ளமா தே கேன் ஸ்டடி. அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ 10th நான் +1 +2 போகலை சார், எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் நான் கோர்சஸ் முடிச்சுட்டு போகணும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து நல்லாயிருக்கும். ஏவியேஷனில் டிப்ளமோ இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. வேற என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன மாணவர்கள் ஜாயின் பண்ணணும்னா அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில். ஏவியேஷனில் கேட்குறீங்க. ஏவியேஷன் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏவியேஷன் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் பிஎஸ்சி ஏவியேஷன், தென் பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், தென் MBA ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 12th முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு. இப்போ +2 நான் முடிச்சிருக்கேன், நான் ஏவியேஷன் படிக்கணும் அப்படின்னா வந்து பிஎஸ்சி ஏவியேஷனுக்கு மட்டும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ் வந்து கம்பல்சரி வேணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் கம்பல்சரி ஃபார் பிஎஸ்சி ஏவியேஷன். ஏன் பிஎஸ்சி ஏவியேஷன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் கம்பல்சரினா கொஞ்சம் டெக்னிக்கலாக கவர் ஆகும். ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே அதில் வந்து கவர் ஆகக்கூடியது. அதாவது ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டு கவர் ஆகும், கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் கவர் ஆகும். ஸோ மேனேஜ்மெண்ட், தென் சயின்ஸ், தென் டெக்னாலஜி, இது மூணுமே கவர் பண்ணக்கூடியது பிஎஸ்சி ஏவியேஷன். ஸோ பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க 12th எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே மேபி பியூர் சயின்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் செக்டார் ஆர் ஆர்ட்ஸ் செக்டார் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ரெலவெண்ட்டாக
உங்களுக்கு ஏர்போர்ட்டில் என்னென்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லா டிபார்ட்மெண்ட்டோடைய ஆப்ரேஷன்ஸ் பற்றி படிக்கக்கூடியது. அது இல்லாமல் ஜென்ரலாக வந்து ஓரளவு ஒரு ஃபினான்ஸ், ஹெச்ஆர், மார்க்கெட்டிங்குமே அந்த பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கவர் ஆகிடும். இல்லை ஏற்கனவே டிகிரி முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள், நான் வந்து ஒரு பிகாம் முடிச்சிருக்கேன், பிஏ முடிச்சிருக்கேன், பிஇ, பிடெக் ஏதாவது எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார், நாங்கள் 12th முடிக்கும் போது ஒரு ஏவியேஷனில் டிகிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது, பட் நான் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், பட் எனக்கு இப்போ தான் தெரியும் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குதுன்னு வரக்கூடிய மாணவர்கள் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு 2 year ப்ரோக்ராம் வந்து பண்ணலாம் எனி டிகிரி முடித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு. ஸோ 10th முடிச்ச மாணவர்களுக்கு தான் அட்வான்ஸ் டிப்ளமா 2 year ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஓகே சார், இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டும் குறிப்பிட்டு இருந்தீங்க, இன்னோவேட்டிவ் கோர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ண போகிறோம், அது என்ன கோர்சஸ்? அதாவது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம காமனாக சொல்கிறோம். ஸோ இதுவே இன்னும் அட்வான்ஸாக நம்ம வந்து ஒரு யூஎஸ் ஸ்டாண்டர்டில், அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் சொல்லணும் அப்படின்னா ஆக்குபேஷனல் ஹெல்த் சேஃப்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்குபேஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு எனி ஆக்குபேஷன், எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், எந்த தொழிலாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனுடைய ஹெல்த் அண்ட் சேஃப்டியை எப்படி ஹவு டு மேனேஜ், ஹவு டு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு படிக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் அந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் டீட்டெயிலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒர்க் சேஃப்டி, ஹெல்த் சேஃப்டி, என்விரான்மெண்டல் சேஃப்டி, அதை தான் என்ன சொல்லணும்னா ஹெச்எஸ்சி ஆஃபீஸர், ஹெல்த் சேஃப்டி என்விரான்மெண்டல் ஆஃபீஸர். ஸோ அவங்களுடைய மெயின் ஜாபே வந்து என்ன ரோல்னு கேட்டிங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், எனி இண்டஸ்ட்ரி, எனி ஒர்க்காக தான் இருக்கலாம் நீங்கள். ஸோ அதில் வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்களை வந்து சேஃபாக ஒர்க் பண்ண வைக்கிறது, சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ண வைக்கிறது, ஆக்சிடெண்ட்டை வந்து 0% மெயின்டைன் பண்ணுறது, அதுதான் அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஜாபு. ஸோ இது ஹைலி வேல்யூவான ஒரு டிகிரின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு சேலரியுமே வந்து ஒரு க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு துறை. ஹெச்எஸ்சி இன்ஜினியர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு சேஃப்டி அசிஸ்டன்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சேஃப்டி மேனேஜர் வரை அவங்களால போக முடியும். அண்ட் முக்கியமாக இது வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே அவங்க ஒர்க் பண்ண முடியும். இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் டிகிரி எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன், பெட்ரோகெமிக்கல், கெமிக்கல், ஆட்டோமொபைல் செக்டார், ஈவன் தோ ஏவியேஷன், மெரைன், இந்த மாதிரி எல்லா, ஈவன் தோ ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஃபுட் மேனுஃபேக்சரிங், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, தென் ஃபார்மா செக்டார்ஸ், இது எல்லா துறையிலையுமே இந்த டிகிரி முடித்த மாணவர்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். சார், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெறும் டிகிரி மட்டும் இருந்தால் வேலை கிடைக்குமானா நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா என்ன படிக்கிறோன்றதை தாண்டி எப்படி படிக்கிறோன்ற கேள்வி இருக்குது. அந்த வகையில் மாணவர்களை அசட் எப்படி தயார்படுத்துது, என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுப்பீங்க? அதாவது என்ன படிக்கணும், 2 விஷயம். அதாவது என்ன படிக்கலாம், அப்புறம் அதை எங்கே படிக்கலாமை தாண்டி அதை எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது அதுதான் முக்கியமான ஒரு ஏரியாவும் கூட. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நிறைய காலேஜஸ் பொறுத்தவரை நிறையா ஒர்க் அவுட்ஸ் கொடுப்பாங்க, இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா வேல்யூவாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் அதை வந்து பயன்படுத்திக்கக்கூடிய இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்போதுமே இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் நிறைய மாணவர்கள் வந்து ஜஸ்ட் நம்ம கோர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணால் போதும், அவங்க சொல்கிற ஃபீஸை கட்டிட்டோம் அப்படின்னா டிகிரி கிடச்சிடும், டிகிரி கிடச்சா வேலை கிடச்சிடும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறத நம்ம பார்க்கணும். வேலை கிடைக்கும், பட் அது எங்கே கிடைக்கும், என்ன சேலரியில் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்ட்டு, ஏன்னா ஒரு 40,000 ஸ்டார்டிங் சேலரி வாங்கக்கூடிய மாணவர்களும் இருக்காங்க, வெறும் 15,000 ஸ்டார்டிங் சேலரியில் போகக்கூடிய மாணவர்களும் இருக்காங்க. அப்போ ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது? அப்போ 40,000 வந்து ஸ்டார்டிங் சேலரியே தரக்கூடிய, நான் ஒரு மினிமம் சொல்கிறேன், ஒரு 40,000 சேலரியில் தரக்கூடியதுக்கும் இன்றைக்கி தெர் இஸ் அ கம்பெனி, ஒரு 15,000 தரதுக்கு கம்பெனி இருக்குது. பட் அது எந்த இதுக்கு நம்ம ஆப்டாக இருக்கோ, நம்ம எதுக்கு வந்து செலக்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் கையில் இருக்குது. அப்போ இந்த மாணவர்களோட மைண்ட் செட், ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் ஜென்ரலாகவே எப்படின்னா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. எப்படின்னா, ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம காலேஜில் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறது. பட் ஜாலியாக என்ஜாய் பண்ணி படிக்க விரும்பினாலும், பட் இங்கே தான் நமக்கு வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு 3 இயரோ ஒரு 4 இயர்ஸோ முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் வந்து நம்ம வி ஆர் கோயிங் டு ஏர்ன் ஆர் ஓன், நம்ம சொந்தமாக சம்பாதிக்க போகிறோம். இதுவரை வீட்டை டிபெண்ட் பண்ணியே வந்திருப்போம், வீட்டில் அம்மா கிட்ட வாங்கியிருப்போம், அப்பா கிட்ட வாங்கியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சொந்தமாக வந்து இது என்னுடைய பணம், இது நான் சம்பாரித்து வாங்குகிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது நம்ம தயாராக வேண்டியது ரொம்ப முக்கியம் கூட. இதில் வந்து காலேஜுடைய பார்ட், இப்போ அசட்டில் வந்து இதுக்கு எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஏரியாஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் தரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் திங் பேசிக்காகவே வந்து நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது
ஒரு 100% ஒரு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் ட்ரைனிங் வேணும். ஏன்னா நாளைக்கு ஒரு இன்டர்வியூ நம்ம போகும்போது ஒரு 2 to 3 மினிட்ஸில் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளை பற்றி நம்ம யார், எங்கேருந்து வரோம், என்ன படிச்சிருக்கோம், இந்த இன்டர்வியூக்கு நான் எப்படி வந்திருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி சொல்லணும். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 12 இயர்ஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கு முன்னாடி எல்கேஜி யூகேஜி ஒரு 2 இயர்ஸ் படிச்சிருப்போம். இப்போ 12 + 2 14 வருஷம் 14. திரும்ப நீங்கள் காலேஜில் ஒரு 3 இயர்ஸ் படிப்பீங்க. அப்போ 14 + 3 17 இயர்ஸ் இதுலேயே ஆச்சு. அப்போ இப்போ ஏஜ் என்ன? அப்போ இந்த 2021 வந்து நம்ம மேக்ஸிமம் ஒரு 95% எதுக்காக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா படிக்க மட்டும்தான் செலவு பண்ணியிருக்கோம். எதுக்கு நம்ம மேஜராக அந்த இயர்ஸை வந்து எடுத்துகிட்டு போகலை. அப்போ அவ்வளோ படிச்சுட்டு இவ்வளோ வருஷம் படிச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நான் யார், எங்கேருந்து வர்றேன் அப்படிங்கிறத என்னால் ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க முடியல அப்படின்னா அது படித்து அப்புறம் என்ன அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணணும். அப்போ இன்றைக்கி மாணவர்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வரக்கூடியதை வந்து முக்கியமாக பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இந்த ஏரியா ஃபுல்லாக டெவலப் பண்ணணும், ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் ஸ்கில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஸோ இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆள் பாதி ஆடை பாதி. நம்ம ஒரு இடத்துக்கு போனால் எப்படி போகணும், ஒரு இன்டர்வியூ போனால் எப்படி போகணும் அப்படிங்கிற இந்த பேசிக் ட்ரெஸ் கோடு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படிங்கிறத வந்து டெவலப் பண்ண வேண்டியது மிக முக்கியம். ஏன்னா ஒரு சில ஏரியாஸ் இப்போ நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து மேபி அந்த கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு டிஷர்ட்டில் வரத்துக்கோ இல்லை ஜீன் வியர் பண்ணி வரத்துக்கோ அவங்க அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் அவங்க இஃப் தே நீட் அ ஃபார்மல் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒரு க்ளோஸ் ஹேர் கட் வேணும், ஒரு ட்ரிம்டு பியர்டு வேணும், ஃபார்மல் வரணும், டக் பண்ணியிருக்கணும், ஷூ வியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது அப்படின்னா இப்போ அதுக்கு அந்த ட்ரெஸ் கோடுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸால் வந்து சடனாக மாற முடியாது. அப்போ இங்கே ஃபார்முலாவே ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கணும்னா நம்ம வியர் பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இது இந்த திங் ஒன்று பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். தென் வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலுமே அதுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதில் தான் மாஸ்டர், நீங்கள் அதில் தான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க. அப்போ ஒரு 3 இயர்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா எனக்கு இது தெரியல, இது எனக்கு சொல்லித்தரல, நான் இதை பார்த்ததில்லை, நான் இதை கேள்விப்பட்டதில்லை அப்படிங்கிற பதில்களை அவாய்ட் பண்ணிவிட்டு எஸ் ஐ நோ தேட் அப்படின்ட்டு எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ஸ்கில். ஸோ இந்த ஸ்டேஜில் அந்த டிகிரியை முடித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு டாப் எம்என்சி கம்பெனியில் ஹையஸ்ட்டு சேலரியில் வந்து வாய்ப்புகள் இருக்கக்கூடியது நிறையா பார்க்குறோம். ஸோ அசட்டில் வந்து இப்போ நான் அந்த சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ஃபாலோ பண்ணுறோம். இதை பேஸ் பண்ணி ட்ரைன் பண்ணுறோம். இதை பேஸ் பண்ணி ட்ரைன் பண்ணும்போது தான் ஒரு எவ்ரி இயர் வந்து ஒரு 99% வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது. ஓகே சார், டிகிரி முடிச்சுட்டேன், என்னால் வேலை தேடிலாம் அலைய முடியாது, பிளேஸ்மெண்ட்லேயே வேலை கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்கிற மாணவர்களுக்கு அசட்டோட பிளேஸ்மெண்ட் அச்சீவ்மெண்ட் பற்றியும் சொல்லிடுங்க. பிளேஸ்மெண்ட் அதாவது 2 விஷயமாக பார்க்கலாம். அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதை வந்து நம்ம 2 things we can divide. ஒன் திங் வந்து ஒரு படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு கேம்பஸ் காலேஜில் வரக்கூடிய பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஏற்படுத்தி தரக்கூடிய ஆஃபர்ஸ். இட் மே பி ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ ஆர் ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ நம்ம சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஒரு சில மாணவர்கள் வந்து அவங்களுக்கு உண்டான வேலையை அவங்களே உருவாக்கிக்க முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க போகக்கூடிய இண்டஸ்ட்ரியல் விசிட், ஆன் ஜாப் ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம், இதில் எல்லாமே அவங்க போகும்போது ஒரு 3 monthோ 1 monthோ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ட்ரைனிங், ஆன் ஜாப் ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அதை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவங்களுக்கு உண்டான பிளேஸ்மெண்ட்டை அவங்க கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ஆஃபர் லெட்டரோடு வரக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இன்னொரு கேட்டகரி டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவிலே வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களே க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடியது, இதில் என்ன சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா செல்ஃப் பிராண்டிங் ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இந்த செல்ஃப் பிராண்டிங் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தர வேண்டியது மிக முக்கியம். நீங்கள் இன்றைக்கி எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாலுமே இன்ஸ்டால் அக்கௌண்ட் இல்லாத மாணவர்களை ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியாது. அதே ஒரு லிங்க்டின்ல அக்கௌண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. பட் இந்த மாதிரி எந்த மாதிரி சோஷியல் பிளாட்ஃபார்மில் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ட்ரைன் பண்ணுறோம். ஸோ அதன் மூலமாகவே நிறைய மாணவர்கள் அவங்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணுறது, நெட்வொர்க்கிங் ஆகக்கூடியதை வந்து நம்மளால் நிறைய பார்க்க முடியும்.
சார், அசட் காலேஜில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள்லாம் சொன்னீங்க. குறிப்பாக அசட்டில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிற மாணவர்கள் என்ன பண்ணணும், அட்மிஷன் ப்ரொசீஜர் பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏவியேஷன், தென் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், தென் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், பேங்கிங் ஃபினான்ஸ், இதில் வந்து யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ். இப்போ ஏற்கனவே இப்போ கரண்ட்டாக நான் 12th முடிச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு வந்து யூஜி ப்ரோக்ராம். இப்போ ரிசல்ட்டு உங்களுக்கு ரீசெண்டாக ரிசல்ட் அனௌன்ஸ் ஆகிடுக்கு. தென் அடுத்தடுத்து ஒரு டூப்ளிகேட் மார்க் ஷீட்டு, தென் வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட் தரக்கூடியது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தென் மிக விரைவில் வந்து அவங்களுக்கு உண்டான கிளாஸஸ்மே ஓப்பன் ஆக போகுது. சேம் லைக் தட் ஏற்கனவே ஒரு டிகிரியோ டிப்ளமாவோ முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து மேற்கொண்டு வேறு என்ன படிக்கலாம், எம்பிஏல என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு காமன் ஒரு எம்பிஏ படிக்கிறதுக்கும் இல்லை ஒரு ப்ரொஃபஷ்னல் எம்பிஏ டிகிரி படிக்கிறதுக்கு உண்டான வித்தியாசம்ஸ் என்ன, டிஃப்ரென்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது. ஸோ அசட்டில் வந்து ஆல்ரெடி அட்மிஷன் வந்து ஓப்பன்டு. இப்போது அசட்டில் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் இப்போ இந்த மாதிரி டிகிரி படிக்கணும், நான் இங்கே படிக்கலாமா அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கேம்பஸ் விசிட் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக கேம்பஸ் விசிட் பண்ணும்போது உங்களுக்கு வேறு என்னென்ன டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இந்த ஒரு லைவ் ப்ரோக்ராமில் ஒரு சில பேருக்கு கால்ஸ் கிடச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு மேபி கால் கனெக்ட் ஆகிருக்காது, இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்காது. ஒரு சில விஷயங்கள் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதாவது ஹவு டு செலக்ட் த கோர்சஸ், கோர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறது, ஏன் இந்த மாதிரி ஒரு ஏவியேஷன் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மாதிரி கோர்சஸ் ஏன் படிக்கணும், காமனாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் பிகாம் படிக்கிறதுக்கு இதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். இன்னும் டீட்டெயிலாக என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ப்ராக்டிகல்ஸ் நாலேஜ் எப்படி இருக்கும், பிளேஸ்மெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க விருப்பம் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கேம்பஸ் விசிட் பண்ணும்போது உங்களுக்கு உண்டான டீட்டெயில், நீங்கள் யார் அந்த டிபார்ட்மெண்ட் பர்டிகுலர் பீப்புள்ஸை நீங்கள் மீட் பண்ணி உங்களுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கம்பல்சரி பேரண்ட்ஸோடு டைரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஒரு சின்ன டேலண்ட் டெஸ்ட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிக்க முடியும். ஒரு சில மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாமே அவைல் பண்ண முடியும். ஒரு சில எலிஜிபிள் க்ரைட்டேரியா வச்சு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்புமே கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நேரில் போகும்போது உங்களுக்கு உண்டான டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன் ஸ்பாட்டாக அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அண்ட் அதாவது ஒரு வெரி சூன் வந்து ஒரு ஜூன் மிட் ஆர் ஜூன் செகண்ட் வீக்லேயே வந்து இந்த பிரிட்ஜ் கோர்சஸ் மீன்ஸ் இந்த பேசிக்கான கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ அதுக்கு டேட்மே வந்து மிக விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தென் அஃபீஷியலாக கவர்மெண்ட் ஃபஸ்ட் இயருக்கு எப்போ அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டேட் வரும். இப்போ இந்த லீவ் அப்படிங்கிறது நம்ம ஓரளவு இந்த ஹாலிடேஸை வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஒரு சில மாணவர்கள், ஒரு சில பேர் வந்து எதுவுமே நம்ம டச் பண்ணியிருக்க மாட்டோம். எக்ஸாம் முடிச்சுட்டு ரொம்ப ஃப்ரீயாக ஹாயாக இருந்திருப்போம். பட் அவங்களுக்கு வந்து இந்த பிரிட்ஜ் கோர்சஸ் அப்படிங்கிறது வந்து ஓரளவு கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறது, தென் சிஸ்டம் நாலேஜை டெவலப் பண்ணுறது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க லேர்ன் பண்ண முடியும், நிறைய கற்றுக்க முடியும், நிறைய சேஞ்சஸ் வரும். ஒரு எம்என்சி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம ஒரு இன்டர்வியூ போகணும் அப்படின்னா எந்த மாதிரி ஸ்கில்லெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சடனாக வந்து ஒரு ஃபைனல் இயரில் போயிட்டு நம்ம வந்து அதை டெவலப் பண்ண முடியாது. ஸோ பிகினிங்லேருந்தே ஒரு ஃபஸ்ட் இயர்லேருந்தே அதுக்கு உண்டான ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்து ஒரு ரிசல்ட் வந்து ஈஸியாக கிடைக்கும். வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது, நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறையா வேலை வாய்ப்புகள் உருவாக்கிக்கிட்டே இருக்குது. பட் அதுக்கு வந்து நம்மளை எப்படி தயார்படுத்துறது, நம்ம எப்படி ரெடி ஆகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு 3 years நீங்கள் முடிச்சுட்டு ஒரு டிகிரி மட்டும் நான் கையில் வச்சுருக்கேன், 99% மார்க் எடுத்திருக்கேன் சார், பட் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா அது யூஸ் கிடையாது. ஈவன் தோ 1 or 2 அரியர் வச்சுருந்தாலும் நான் நல்லா பேசுவேன், நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவேன், ஆக்டிவாக இருப்பேன் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக வந்து ஈஸியாக வேலை கிடச்சிடும். ஸோ ஒரு பிலோ த மார்க், ஒரு எபோவ் த ஆவரேஜ் அப்படிங்கிறதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறத விட ஒரு பெட்டரான ஒரு பிளேஸில் போய் இருந்து நம்ம ஒரு ஹையஸ்ட் சேலரிக்கு வந்து பிளேஸ் ஆக முடியும். நன்றி சார். பல்வேறு கேள்விகளுக்கு மக்களுக்கு புரிகிற வகையில் ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.